இது எல்லாம் விவசாயிகளுக்காக ஒரு ரிசர்ச். உங்களால் அதை பண்ண முடியாது, நான் பண்ண முடியுங்கிறதுக்காக இங்கே பண்ணுறோம். இது வந்து மழை பெய்ய பெய்ய 3 தடவை பூ உழுந்து போச்சு. இல்லைன்னு சொன்னால் இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட காய் வந்திருக்கும். இப்போ வச்சிருக்கிறோம். ஒரு செடிக்கு எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு 4க்கு 4 வச்சா எவ்வளோ வருது, 4க்கு 3 வச்சா எவ்வளோ வருதுன்னு பறித்து வந்ததுக்கப்புறம் சொல்லிடுறோம். கரெக்டாக நீங்கள் 2 அடிக்கு 1 அடி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக 50க்கு மேலே தான் தவிர 50 கீழே வராது. மக்காச்சோளம் இது 40 மூட்டை வந்திருக்கு. 1 ஏக்கருக்கு 40 மூட்டை வரைக்கும் எடுத்துருக்கோம். 70 மூட்டை வரைக்கும் எடுக்கலாம். இது நாங்கள் முதல் வருஷம் செஞ்சதுனால சரி வருமா வராது அந்த பைகளுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக செஞ்சோம். ஒரு இடத்துல முளைச்சது, ஒரு இடத்துல முளைக்கலை. நாங்கள் வந்து இந்த மிஷினில் விதை போட்டதுனால சரியாக முளைக்கலை. கரெக்டாக நீங்கள் 2 அடிக்கு 1 அடி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக 50க்கு மேலே தான் தவிர 50 கீழே வராது. 2 அடிக்கு 1 அடி. கொஞ்சம் தூரத்துக்கு 4க்கு 4 இதே 4க்கு 3 வச்சிருக்கோம். இதே வெரைட்டி 4க்கு 3 வச்சிருக்கிறோம். ஒரு செடிக்கு எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு 4க்கு 4 வச்சா எவ்வளோ வருது, 4க்கு 3 வச்சா எவ்வளோ வருதுன்னு பறித்து வந்ததுக்கப்புறம் சொல்லிடுறோம். இது இந்த கேப்பு 4, இந்த கேப்பு 4, அது இந்த இது 4, இதுக்கு 3. அங்கே 2 வச்சிருந்தோம், இங்கே 3 வச்சிருக்கோம். பார்த்துக்கங்க, எல்லாம் போய் அந்த பறிச்சு போடுற எல்லாரும் போய் பார்த்துங்க. வெரைட்டி எல்லாத்துமே எழுதி வச்சிருக்கோம். இந்த எலுமிச்சைக்கும் அந்த எலுமிச்சைக்கும் 25. ஓகே. அதில் பாதியில் வந்து முருங்கை வச்சிருக்கிறோம். முருங்கை ரொம்ப நாள் பயிர் கிடையாது நமக்கு. அதை கொஞ்சம் நாள் போனால் வெட்டி எடுத்துருவோம். எலுமிச்சை மாத்திரம் 25க்கு 25. இது வந்து மழை பெய்ய பெய்ய 3 தடவை பூ உழுந்து போச்சு. இல்லைன்னு சொன்னால் இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட காய் வந்திருக்கும். அதில் தப்பிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அதை வந்து மேலே கொழுந்து கிள்ளி விடுவீங்களா, இப்படியே வந்துட்டாவே சரியா போயிருங்களா? கிள்ள சொல்லியிருக்கோம். ஓகே. இதுலேருந்து நல்லா காய்ப்பு வர்றது நல்லா இருக்கிறத நம்ம இப்போ பண்ணுவோம். சீடு போடுவோம். ஐயா இன்னொரு டவுட், தென்னை நடுவில் முருங்கை வச்சா வருமா வராது? வரும். ஷேட் ஆயிக்குமில்ல? எங்கே எப்போ பெரிய மரம் ஐயா, பெரிய மரம் ஆனால் அது மேலே இல்லை போயிடும். ஐயா அந்த இது கிடைக்குங்களா? போதுமா? ஐயா, நீங்க இது கீரை பர்பஸ்க்காக பயன்படுத்துறீங்களா, காய் பர்பஸ்க்காக பயன்படுத்திட்டு? காய் தான். ஒன்றும் இல்லை, பழைய சொல்றேன். நீங்க யாரும் சரியா தீனி வைக்கல, உங்களுக்கு வளரல. தீனி வச்சோம்னா இப்படி வரும். மூணு மாதம் 4 மாதம் தான் ஆகுது. காய் இவ்வளோ வந்திருக்கு பாருங்க. 9வது மாதம் காய் நமக்கு பழத்துக்கு வரும். நாங்கள் பண்ணுறோம் ரெட் லைட்டு தான். எப்பா நான் இங்கே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சும்மா கேள்வி அங்கே போனாலும் உட்காந்துக்கிட்டு கேட்டு இருக்கக்கூடாது. இது எல்லாம் விவசாயிகளுக்காக ஒரு ரிசர்ச்சு. உங்களால் அதை பண்ண முடியாது, நான் பண்ண முடியுங்கிறதுக்காக இங்கே பண்ணுறோம்.
நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன வெள்ளாமல் எத்தனை மாதம் ஆச்சு அங்கிறத சொன்னீங்கன்னு சொன்னோம்னா அவங்க மருந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் மருந்து வாங்கி அடிச்சுட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நல்லா இல்லாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் தான் இருக்கணும், நாங்கள் இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் இது ஒரு 30 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 1 வருஷம் 1/2 வருஷமாக கிடையாது, 30 வருஷமாக பண்ணுறோம். 30 வருஷமாகவும் நல்ல ஈல்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஆந்திராவிலேயே 28 குண்டால் பறித்து எடுத்துட்டோம். அப்போவே எவ்வளோ செலவு வேணாலும் பரவாயில்லை, இதை பார்த்து எவ்வளவுக்கு செலவு பண்ணால் எவ்வளவு ஈல்டு வருது இதுதான் நம்ம பார்த்துக்கிடணும். செலவு கொஞ்சம் கம்மியாக ஈல்டு நிறைய வந்துச்சுன்னு வச்சுங்க, அதை எல்லாருமே உபயோகப்படுத்திக்கிடவும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் கூட. கிளையை நொடிச்சுட்டீங்க, காய் இல்லை உடைக்கல, இதெல்லாம் மஞ்சள் கலருக்கு வந்துருச்சு. இல்லை மஞ்சள் கலர் வந்து கட் பண்ணிடலாம். பச்சதை மாத்திரம் கட் பண்ணாங்க. எப்பா இது எல்லாம் ஒரு தடவை மொத்தத்துக்கு போயிருச்சுப்பா. அது ஒரு உண்மையை சொல்லலை, மொத்தத்துக்கு போயிருச்சு. ஏகப்பட்ட மழை பெஞ்சு மொத்தம் அப்படியே இதாகி போச்சு. ஒரு இலையில கொனையில் இருக்கிற ஒரு இலையில இருந்தது, அதான் இவ்வளவு தூரம் திருப்பி கொண்டு வந்தோம். இப்போ இது அந்த மேல அந்த இது மட்டும் தான் இருக்கு, மறுபடியும் தலைஞ்சிருக்குது. மறுபடியும் தலைஞ்சு இப்ப காய்ப்புக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். ரைட்.